காலையிலேருந்து அங்கேயும் ராந்திக்கிட்டு தான் எல்லா வீடும் பூட்டி கிடக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் கேட்டிங்களா? இல்லைன்னா அங்கே வந்து வாங்கிட சொல்லி ஒரு அறிவிக்கை கொடுங்க, அப்படியே வந்து வாங்கிடட்டும். ஓட்டு வாங்குவவங்க வந்து வாங்கிடட்டும், இருக்கவங்களும் கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அதுதான் முறை. எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக பண்ண தெரியல. நீ யார்ட்டாச்சும் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக பண்ணணும். நமக்கு அது அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கடா நம்ம அதை செஞ்சுருக்கலாம். சப்போஸ் எழுதும்போது எதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு அப்படின்னா இவங்க என்ன சமைப்பாங்களா இல்லை அவங்க எதுவும் எழுதிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலண்ணே. 4 நாள் கழிச்சு வருவேன்ருக்காவோ ரெப்பி போட்டா ஒட்டி கொடுக்கணுமா? இதெல்லாம் இப்போ புதுசாக சட்டம் வருது, எங்களுக்கு சொல்லவே தெரியல, பேசவும் தெரியல. ஆனால் அவங்க கொண்டு இப்போ கொடுக்கவோ அடுத்த தடவை ஓட்டு போட முடியாது, இதை செய்யலைன்னா ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லுதாவோ. இதெல்லாம் எதுக்கு? முந்திலாம் ஓட்டு அட்டை தான், அதிலே நாங்கள் போட்டு தூர போயிடுவோம். இப்போ புதுசாக அப்படி சட்டம் கொண்டு வந்து சொல்லுதா. தெரியாத ஆளுக்க என்ன செய்யும்? படிக்காத ஒரு பாமர மக்களுக்கு வெறும் ஃபார்மை கொடுத்துட்டு போய் 2 நாள் கழிச்சு எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏதோ ஒன்று எழுதாமல் ஃபார்மை தொலைச்சி திரும்பவும் அந்த ஃபார்மை கொடுக்க மாட்டாங்களாம்ல. இதனால் வாக்குகள் வந்து நிறையா தமிழகத்தில் வந்து குறைக்கிறதுக்காக இதை ஏற்பாடு பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. யார்கிட்ட அப்ளை பண்ணுறதுன்னு கூட தெரியல. அங்கே போனால் அங்கே போய் கேளுங்க, இங்கே போய் கேளுங்கன்னு அலட்சியப்படுத்துவாங்க. வீட்டில் இருக்க மாட்டோம் சார், நாங்கள் கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறோம். அதனால நாங்கள் கூலி வேலைக்கு போகிறோம். இப்போ இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் இருக்கிறோம். வீட்டிலேருந்து பார்க்குவோம், நாங்கள் வேலைக்கு போயிட்டோம்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? அதில் உங்கள் ஓட்டு போயிருச்சுன்னா போனதான் சார். நாங்கள் வேலைக்கு போன பிறகு இங்கே வெறும் வீட்டை வந்து பார்த்தாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. இப்போது ஓட்டு போட்டுருக்குறோம் ஆல்ரெடி. எங்களுக்கு ஆதார் கார்டு அதெல்லாம் வச்சு தான் ஓட்டு கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் இது எங்களுக்கு ஃபில் பண்ணுங்கள், இதெல்லாம் கொடுங்கனாக்கா நாங்கள் எப்படி இது வந்து மறுபடியும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா? வெளியே வேலைக்கு போயிடுறோம், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கிறாங்க, வந்து ஃபார்ம் கொடுக்குற நேரமும் தெரிய மாட்டேங்குது. அதனால இது மட்டும் எங்களுக்கு எப்பவும் போல இருக்கிற ஆதார் அட்டையே ஓட்ட ஐடியா போதுங்க. எங்கள் பொசிஷனில் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம். சப்போஸ் வாடகை போயிடும், வாடகை வந்து அங்கே தான் நீங்கள் ஓட்டு ஸ்லிப் எழுதுக்கணும், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எங்கே தூங்கி எழுதுக்கிறதோ அந்த இடத்துல நாங்கள் ஓட்டு போட்டோம்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. அது சாத்தியமா சொல்லுங்கள்? எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருக்குது, நாங்கள் எங்களுக்கு இடம் பத்தல, எங்கள் வசதி பற்றி நாங்கள் ஒரு இடத்துல வாடகை இருக்கிறோம். அங்கே அந்த அட்ரஸை நீங்கள் போட்டு எழுதுன்னு சொல்லி நாங்கள் எப்படி எழுத முடியும்? ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியல. ஓட்டர் ஐடியில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அவங்க கொடுத்ததில் ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் வந்து பழைய அட்ரஸில் வரும்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரஸை மாற்றணும்னு நம்ம போனாக்கா, அட்ரஸ் இப்போ போய் மாற்ற போனாக்கா ஓட்டர் ஐடி பேர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீடாக ஏறி இறங்குறாங்க, இல்லைனா ஒரு இடத்துல கேம்ப் மாதிரி வச்சு ஒரு கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து வாக்காளர் தான் வாங்குறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கொள்கை ரீதியாக திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில் வீழ்த்த முடியுமான்னு முயற்சி பண்ண பார்க்குறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். மறந்துடாதீங்க. ஏன் அந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்தணும்? இது தேவை. நான் நேர்மையாக நடத்தினால் யாரும் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்க போகிறதில்ல. நேர்மை அற்ற முறையில் நடத்துகிறார்கள். நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறோம். ஆரம்ப நிலையிலேயே தோற்றுவிட்டது. நிர்வாக குளறுபடிகள் இருக்கிறது, நிர்வாக திறமையின்மை வெளிப்படுகிறது. அத்துடன் பருவகாலத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இவ்வளவு அவசரகதி கூடாது என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார், எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லியிருக்கிறது. ஜனநாயகத்தில் அதற்கு செவிமடுக்க வேண்டும். ஆனால் ஜனநாயகத்தை கடந்து செல்கிற ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. தக்க பாடத்தை தமிழ் மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திமுக, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக நாங்கள் எதிர்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி வருகிற நவம்பர் 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகர்களையும் எஸ்ஐஆரை எதிர்த்து கண்டன இயக்கத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். வணக்கம், இது கேள்விக்களம். நாடு முழுக்க தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி இன்று வரை நடந்து கொண்டுட்ருக்க இந்த எஸ்ஐஆர் என்பது பல்வேறு விவாதங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கு. ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, ஏதாவது டாக்குமெண்ட் கேட்பாங்களா நம்ம வீட்டுக்கு தேடி வரும்போது அந்த பூத் லெவல் ஆஃபீஸர், இல்லை அதில் என்னென்ன மாதிரியான சான்றுகள்லாம் இருக்கும், அதாவது கொடுக்க வேண்டி இருக்குமா, அப்புறம் வாடகை வீட்டில் இருந்தால் எனக்கு மாறிட்டால் எனக்கு வாக்கு இருக்குமா இல்லையா, எங்கே போய் என்னோடய வாக்கை புதுப்பிக்கணும், இல்லை எங்கே ஃபார்ம் கொடுக்கணும், பல்வேறு கேள்விகள் எழுது, பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. மக்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். சரமாரியாக கேள்விகளால் திணறும் தேர்தல் பணியாளர்கள். அதாவது அக்டோபர் 24 அறிவிக்கையை விட்டு நவம்பர் 4ஆம் தேதி எந்த ஒரு பயிற்சி இல்லாமல் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்பவர் நேரடியாக களத்துக்கு போய் ஃபார்ம் கொடுக்க அனுப்பப்பட்டிருக்கார்கள். இதனால் பல குழப்பங்கள் இருக்குது. அவர்களுக்கே ஒரு தெரிவில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதிகரிக்கும் எஸ்ஐஆர் குளறுபடி, காரணம் யார், தீர்வு என்ன, இதுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திமுகவிலிருந்து சரவணன், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன், அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, அரசியல் விமர்சகர் நாகராஜ். அதற்கு முன்பாக 2 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் BLA 2s திரு ஏழுமலை மற்றும் மரிய செல்வி விலாசினி அவர்களும் நம்மோடு இணைகிறார்கள். முதலில் திரு மரிய செல்வி விலாசினி அவர்களோடு தொடங்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் களத்துக்கு போய் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோட அங்கீகரிக்கப்பட்ட BLAs போகலாம்.
அவர்களோடு போய் மக்கள் போய் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு நீங்களும் போவீங்க. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்த அதிகாரிகள் எதிர்கொள்கிறாங்க, மக்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன, இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? வணக்கம் சார். மரியசெல்வி விலாசினி, முழுக்கோடு ஊராட்சி முன்னாள் ஊராட்சி தலைவர். எங்கள் ஊராட்சியில் வந்து ஃபார்ம் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி வந்து கணக்கீட்டு ஃபார்ம் வந்து வீடு வீடாக வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லாங்கன்னா, பிஎல்ஓ அவங்க வந்து கொடுத்துட்டு சொல்லாங்க, எங்களுக்கு முறையாக வந்து பயிற்சி தரலை, அப்போ நாங்கள் எப்படி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அதை பற்றி சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மக்கள் என்ன சொல்லியாங்கன்னா, எங்களுக்கு ஃபார்ம் கிடச்சிருக்கு, நாங்கள் இதை எப்படி ஃபில்அப் பண்ணியதுன்னு எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு அவங்க வந்து தகவலை வந்து நம்மள்கிட்ட தெரிவிக்காங்க. ஏன்னு கேட்டால், எங்களுக்கு கையில் ஏற்கனவே ஓட் ஐடி இருக்குது, திருப்பி எதுக்கு? அப்போ அரசானது எங்களுக்கு ஓட்டை வந்து பிக்கிக்கு வேண்டி உள்ள முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்குது. சில நபர்கள் என்னங்க சொல்லாங்கன்னா, நாங்கள் இனி வந்து இந்த படிவத்தை அப்படியே தான் வச்சுருக்க போகிறோம், நாங்கள் இனி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. வயதானவர்கள் சொல்லுவாங்க, ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, அந்த வயதானவர்கள் சொல்லுவாங்க, எங்களால் முடியலை, இது எப்படி எழுது? ஏன்னா 2002க்கு பிறகுள்ள டீட்டெயில் கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த ஓட்டை ஐடிக்கு நம்பர் கேட்குறாங்க, பாகையன் கேட்குறாங்க. அப்படி என்ன நாங்கள் எங்கே போவோம்? அப்படியான பல்வேறு பிரச்சனைகள் எங்கள் ஊராட்சி பகுதியில் நடந்துகிட்ருக்கு. இது உண்மையானது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அரசானது உடனடியாக இதனை தலையிட்டு வந்து ஏற்கனவே இருக்க ஓட்டை ஐடி அவங்களுக்கு மக்களுக்கு வழங்க வேண்டும். இனியும் புதிய நபர்கள் சேர்க்க இருக்காங்க, அவங்களையும் வந்து இதில் சேர்க்க வேண்டும் என்று முழுக்கோடு ஊராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மரிய விலாசினி, இதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் என்ன தெரியணும்னா, மக்கள்கிட்ட நீங்கள் போகும்பொழுது அவர்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? நீங்கள் சொல்கிறீங்க 2002 லிஸ்ட்டை கேட்குறாங்க, எந்த பாகத்தில் ஓட்டு போட்டீங்க, அப்போ ஓட்டு போட்டிங்களா அப்படின்ற கேள்வியில் கேட்குறாங்க. இதில் முக்கியமாக வரக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்கள் அந்த பகுதிக்கு வரும்போது அந்த 2002 லிஸ்ட் எடுத்துகிட்டு வர்றாங்களா, அதை வைத்து அவங்கள மக்கள்கிட்ட சரிவாக்க முடியுதா? இன்னொன்று, அந்த ஃபார்மில் 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்று 2002 லிஸ்ட்டில் நீங்கள் வாக்களிச்சிருந்தா அதில் டிக் பண்ணலாம், இல்லைன்னா அந்த பெற்றோர்கள் வாக்களிச்சாருன்னா இன்னொரு பாக்ஸ் ரைட் சைட் பாக்ஸ்ன்னு இருக்குது. இந்த தகவல்லாம் மக்கள்கிட்ட அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாங்களா? அந்த அவர்களுக்கு சரிவர சொல்லி விளக்குறாங்களா? வரும்போது இந்த லிஸ்ட்டு கொண்டு வர்றாங்களா பிஎல்ஓஸ்? சார் வந்து ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மக்களுக்கு இது வந்து இது எப்படி எழுதணும், எந்த காலத்தில், ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன எழுதணும், செகண்ட் காலத்தில் என்ன எழுதணும், தேர்டில் என்ன எழுதணும்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இதில் கொடுத்துருக்காங்க, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் உள்ள, அப்படின்னா 2002 அவங்க வந்து எந்த இடத்துல, இப்போ வந்து புலம்பெயர்ந்து என்னது மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அல்லாமல் அவங்க வந்து ஒரு வீடை காலி பண்ணி அடுத்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படின்னா அவங்க முன்னால் 2002 எங்கே ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்குள்ள டீட்டெயிலை கேட்காங்க சார். அப்போ எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? பிஎல்ஓஸுக்கு இது தெரியல, இந்த ஃபார்மை பற்றி அவங்களுக்கு டீட்டெயில் முறையாக பயிற்சியே கொடுக்கல சார். அப்போ எப்படி வந்து மக்கள் மத்தியில் அவங்க கொண்டு செல்ல முடியும்? இல்லை, இப்போ வரக்கூடியவர் ஒருவேளை அதே பகுதியிலேயே அவர் ஒருத்தர் அங்கே வசிக்கக்கூடியவராக இருந்தால் கூட வரக்கூடிய பிஎல்ஓக்கு வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்களா? அந்த 2002 வரக்கூடிய அந்த ரோல் இருக்கு இல்லையா, 2002 ரோல் கொண்டு வர அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களா? இதில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்களா? அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கா? பிஎல்ஓக்களுக்கு விளக்குறாங்களா மக்கள்கிட்ட சரியாக புரிகிற மாதிரி? இல்லை சார், அதான் சொல்லுங்க சார், அவங்களுக்கு தெரியாது. அவங்க வெறும் இந்த ஃபார்மை தான் கொடுக்காங்க. அந்த ஃபார்மை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு இதில் என்ன புதுப்பிக்கணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க எப்படி 2002 உள்ள ஃபார்மை கொண்டு வருவாங்க? அவங்க கொண்டே வரல சார். சரி, திரு ஏழுமலைகிட்ட கேட்போம். திரு ஏழுமலை, அதாவது மக்கள்கிட்ட போகும்போது நிறைய பேருக்கு ஃபார்மே ஃபில் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது, அவர்களுக்கு தெரியவே இல்லைன்றதை வந்து மரிய விலாசினி சொல்லியிருந்தாங்க. அதே போல் நீங்கள் சென்ற பகுதிகளில் இதே போல் நிலை இருந்துச்சா? மக்களுக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுற அந்த ஃபார்மை புரிஞ்சுக்கிறதுலேயே சிக்கல்கள் இருந்ததா? அவர்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களை எதிர்கொண்டாங்க நீங்கள் சென்ற பகுதிகளில்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? வரக்கூடிய பிஎல்ஓஸ்க்கு எந்த அளவுக்கு இது பற்றின புரிதல் இருந்தது? அவர்கள் மக்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு சரியாக ட்ரெயின் ஆகியிருந்தாங்களா? எஸ் சார், சகோதரி சொன்னதான் சார் கரெக்டுங்க சார். ஏன்னா வரக்கூடிய பிஎல்ஓக்கு வந்து நாலேஜே இல்லைங்க சார். அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்களுக்கு எதுவும் தெரியாது, கடந்த 7 நாள் தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, நவம்பர் 28 4ஆம் தேதி ட்ரைனிங் கொடுத்தாங்க, எங்களுக்கு சரியாக தெரியல, 2 ஃபார்ம் வந்து வச்சுருக்கோம், ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் வச்சுக்கிறோன்றது சொல்கிறாங்க சார். அது எப்படி ஃபில் பண்ணுன்றது கூட அவங்களே புரிஞ்சிக்க முடியலைங்க சார், அவங்களே சொல்ல தெரியல. ரைட் சைடு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள், செகண்ட் வந்துட்டு இது லெஃப்ட் ரைட்டு நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. சைமல்டேனியஸ் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ரைட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து சரியான முறையில் கோச்சிங் இல்லைன்றது அவங்க சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க சார்.
7 நாள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நாங்கள் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது சொல்கிறோம். நாங்கள் பார்த்த வரையிலுமே சார் இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1137 ஓட்டு இருக்குங்க சார் எங்கள் பகுதியிலைங்க சார். இதில் டோட்டலாகவே அவங்க வந்துட்டு இதுவரையிலும் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 387 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து 2 நாள் சென்று வரேன் 3 நாள் சென்று வரேன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப இதில் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க சார். ஏன்னா அவங்க சரியாக புரியல. ஸோ அவங்க வந்து காலையில் வந்து வேலைக்கு போகிறாங்க, லேபர்ஸு அதர் ஒர்க்லாம் போகிறாங்க, விவசாயத்துக்கெல்லாம் போகிறாங்க. அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து இது என்னன்றது நாங்கள் நாளைக்கு வந்து பார்க்குறோம், எங்களுக்கு சரியாக புரியல நீ சொல்கிறதுன்றது தான் ரொம்ப மக்கள் சிரமத்துக்குள்ள ஆளாகிறாங்க சார். அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸே வந்துட்டு எங்களுக்கு சரியான கோச்சிங்கிறது வருத்தப்படுறாங்க. ஏன்னா இது ஏற்கனவே கரெக்டாக இருந்தது, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க இல்லை அப்படின்றது மக்களே அவங்களே ஆஃபீஸர்ஸே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு மேலதிகாரியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ER1 சொல்லி யாரோ சொல்கிறாங்க. ஸோ அவங்களையும் தொடர்பு கொண்டு கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இல்லைங்கிறது வருத்தப்பட்டு சொல்கிறாங்க சார். இல்லை, இன்னொரு விஷயம் வந்து இதில் வந்து சில இடங்களில் மக்கள் கேட்கக்கூடியது, அவர்கள் வேலைக்கு போயிடுறாங்க. இது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் விவசாய வேலைக்கோ, இல்லை நகர்ப்புறத்தில் இருக்கிற எந்த பகுதி இருந்தாலும் சரி, ஊரக பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நகர்ப்புறங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை வேறு எங்காவது வேலைக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி மக்கள் நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் BLAs அவங்களை அசிஸ்ட் பண்ணலாம். அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்கள் கூட வந்து அவர்களோடய போய் உதவி செய்யலாம் அப்படின்றத வந்து தேர்தல் ஆணையமே சொல்லுது. அப்போ மக்கள் வந்து வீட்டில் இல்லாதப்போ அவர்கள் அந்த மாதிரி ஓட்டர்ஸை வந்து 3 முறை, ஒரு வேளை வீட்டில் யாராவது இல்லைன்னா 3 முறை திருப்பியும் வந்து அந்த வீட்டை அணுகி அவர்களை வந்து வாக்காளர்களாக்கிறத உறுதி செய்யணும், மீண்டும் SIRல அவர்கள் இடம்பெறதை உறுதி செய்யணும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் அது களத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கா? 3 தடவை போனால் எப்படியாவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஏன்னா கிராமப்புறங்களில் ஒரு வீடு ஒரு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 பேர் வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. யார்கிட்ட சொல்லி யாராவது ஒருவர் அந்த பணியை விட்டுட்டு வரணும், அந்த ஒவ்வொரு டேர்ன் எடுத்து ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வரணும் அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு இழப்புகள்லாம் ஏற்படும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களாங்க? வாய்ப்பு எஸ் சார், வாய்ப்பு குறைவுங்க சார். ஏன்னா அவங்க 3 டைம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலான்றது சொல்கிறது வந்து கஷ்டங்க சார். ஏன்னா காலையில் போகிறாங்க, நைட்டு வராங்க, ஆஃப்டர்நூன் வருவாங்க, போயிடுவாங்க சார். BLOங்கிறது எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு. ஸோ அவங்களும் அவங்களோட பர்சனல் வேலையும் பார்க்க தான் போகிறாங்களோடைய ப்ராப்பராக அவங்க களத்தில் இல்லைங்க சார். ஏன்னா இதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சார், என்னோட கருத்து ஒன்றுங்க சார். ஆக்சுவலி நம்ம குடியுரிமை திருத்த சட்டம் செய்கிறது வந்து யார் செய்ய முடியும்? உள்துறை தான் செய்ய முடியும். மத்திய உள்துறை தான் இதை செய்ய முடியும் மொழிய. இல்லை சார், எனக்கு என்னோட கருத்து அது ஒரு லார்ஜர் டிபேட். அது வந்து நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கல, தடை வேணும், இதை நடத்தக்கூடாதுன்ற ஒரு பெரிய குரல் இருக்கு. அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது என்னன்னா, களத்துக்கு போய் வந்து பணி நடந்துட்டு இருக்கு. பணியில மக்கள் எதிர்கொள்ற பிரச்சனை என்ன? அப்ப அவங்க வந்து ஆவணங்களை கேட்கக்கூடாது அப்படின்றது அக்டோபர் 27 நோட்டிபிகேஷன்ல போட்ட உத்தரவுலயே இருக்கு. ஆனா ஆவணங்களை கேட்கறாங்களா? ஆதார் கேட்கறாங்களா? இல்ல பழைய 2002 அவங்க பெற்றோர்கள் இது பண்ணது ஓட்டு போட்டதுக்கான சான்று ஏதாவது கேட்கறாங்களா? அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா? களத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? இப்போ அந்த கேள்வி அவங்க கேட்குறாங்க சார். அவங்களுக்கே அது வந்து தவறாக தெரியுது. அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஓட்டே போட்டிருக்கிறீங்க, நாங்கள் கேட்குறது தவறு, பட் உங்கள்கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லை, நீங்கள் ப்ராப்பராக இல்லைங்கிறத அவங்க சொல்ல வராங்க. மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாராங்க. ஏன்னா 2002லேருந்து 2025 பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை அரசாங்கம். இது வந்து ஏன் புதுசாக பண்ணினாங்களா, வந்து ரெகுலராக ஓட்டுனா போட்டுட்ருக்குறோம், இது வந்து புதுசாக நீங்கள் கேட்குறீங்க, புரியல எங்களுக்கு. ஏன்னா சில வீட்டில் வந்து ஆதார் கார்டோ மற்ற டாக்குமெண்ட்ஸை வந்து வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. சில வீட்டில் வந்துட்டு அதர் பிள்ளைங்க வச்சுருப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்க வச்சுருக்காங்க, வீட்டில் ப்ராப்பர் டாக்குமெண்ட் கேட்கும்போது கொடுக்க முடியாது. இது டிஃபிகல்ட்ஸாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பிஓல வந்துட்டு அவங்க ப்ராப்பராக எங்களுக்கு நாலேஜ் இல்லைங்க சார். தொடருங்க முடிச்சிருங்க. பிஎல்ஓ பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ட்ரைனிங் இல்லை, ப்ராப்பராக இல்லைங்கிறதா சொல்ல வராங்க சார். மெயினாகவே எங்களுக்கு வந்து ஷார்ட் டேட்டில் தான் எங்களுக்கு பண்ணாங்க, நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நாங்கள் வந்ததுக்கு ஒரு எவிடன்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறோம், ஃபர்தராக வந்து நாங்கள் வந்து உங்களெல்லாம் சொல்லித்தரோம், செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. பட் மக்களுக்கு வந்து புரியல. சரி, எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நாங்களாம் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சு பண்ணலான்னு பார்த்தா கூட ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா அவங்க மாற்றி சொல்கிறாங்க. பிஎல்ஓலாம் வந்துட்டு ப்ராப்பராக கைடு அவங்களுக்கு இல்லைன்றது தெரிய வருதுங்க சார். அப்புறம் அவங்களுக்கே தெரியலன்னு போது மக்கள் என்ன பண்ண முடியும்? இது அரசாங்கம் வந்துட்டு மத்திய அரசு வந்து இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காரமாக செயல்படுற மாதிரி தெரியுதுங்க. கேட்போம் தொடர்ந்து கேட்போம். திரு பாலச்சந்திரன், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி மக்கள் பேசிய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. அங்கே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் சென்றவர்கள் கூட போனவங்க அவங்களும் களத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அடிப்படையில் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு போகக்கூடியவர்களுக்கு வீடாக போகக்கூடியவங்களுக்கு வந்து சரியான பயிற்சி இல்லை, அவர்களுக்கே முழுமையாக தகவல் தெரியல, மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதே அவங்களுக்கு பல இடங்களில் தெரியல. இன்னொன்று கேட்கக்கூடிய சான்றுகள் 2002 வந்து ஓட்டு போட்டோமா இல்லையா, பாகம் எண் கேட்குறாங்க, அது கூட தெரியறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் பல பேர் வந்து கிராமப்புறங்களில் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க.
அவர்களை 3 முறை வந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முறையில் அவங்க வந்து இருந்தால் உண்டு, இல்லைன்னா அவர்கள் வாக்கு இழக்கக்கூடிய அபாயம் இருக்குது. இத்தனை பிரச்சனைகள் வந்து களத்தில் மக்கள் சந்திக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு அதிகாரியாக நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக பல முறை இதெல்லாம் ஓவர்சீ பண்ணியிருப்பீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த நடைமுறைகள் சிக்கல்களை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறது? இந்த நடைமுறை சிக்கல்களை வந்து கவனத்தில் எடுத்துக்காமல் விட்டாங்கன்னா லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வந்து ஓட்டு உரிமை வந்து இழந்துருவாங்க. இதுதான் உண்மை. இப்போது இந்த பிஎல்ஓஸுக்கு வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு ரொம்ப கிளியராக வந்து கைட்லைன் பிஎல்ஓக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை, வெர்னாக்குலர் லாங்குவேஜில், அதாவது தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் இவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அறிவுறுத்தல் கொடுத்துருக்கணும். உங்கள் பிஎல்ஓ வரும்போது இந்தந்த சான்றிதழ்களாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்படி விவரமாக எதுவுமே இவங்க செய்யலை. இந்த குறுகின காலத்தில் வந்து இப்போ 3 தரம் போகலான்னு சொல்கிறாங்களே, 1200 ஓட்டர் இருந்தால் ஒவ்வொரு ஓட்டருக்கு அதில் பாதி பேருக்கு வந்து இவங்ககிட்ட வந்து வீட்டில் இது இருக்காது, ஆதார் இருக்காது, இவங்க கேட்குறது இருக்காது. அப்போ இவங்க பாதி பேருக்கு வந்து 3 தரம் போகிறதுனா இவங்க 1 மாதத்துக்குள்ளே முடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அதாவது இந்த பிஎல்ஓக்கான ட்ரைனிங்கும் சரியில்லை, மக்கள்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்குறாங்கிறத மக்கள்கிட்ட சரியாக சொல்லலைங்கிறது உண்மை. இது ரெண்டும் இருக்குது. நான் இன்னொரு முக்கியமான லீகல் பாயிண்ட் சொல்கிறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது இந்த கட்டத்தில். இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அதனுடைய அடிப்படையில் தான், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துடைய அடிப்படையில் தான் இவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும், எலெக்ஷன் கமிஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு வந்து ரூல்ஸ் போட்டது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா, ரூல்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவரை மிஞ்சி ரூல்ஸ் போட முடியாது. லெஜிஸ்லேச்சர் என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ அதற்கு ஒருங்கிணைந்து தான் ரூல்ஸ் வந்து போடணும். இப்போது இந்த சட்டத்தில் வந்து செக்ஷன் 21(2) வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ரிவிஷன் பண்ணலாம், அந்த அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்கு. செக்ஷன் 21(3) என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு தொகுதியிலோ அல்லது அந்த தொகுதியின் ஒரு பகுதியிலோ நீங்கள் ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணலாம். இப்போது இவங்க பீகாரில் சட்டமன்றத்துடைய எல்லா தொகுதிகளுக்கும் எஸ்ஐஆர் பண்ணது வந்து இட்ஸ் இல்லீகல், இட்ஸ் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்பி ஆக்ட். இதை ஏன் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணலன்னு எனக்கு தெரியாது. கோர்ட்டில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இவங்க வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரை மீறி சில பவரை இவங்களுக்கு கொடுக்க முடியாது, எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தாங்க. அதையும் மீறி இந்த பிஎல்ஓங்கிறது வந்து இந்த சட்டத்தில் எந்த இடத்துலையுமே கிடையாது. இந்த பிஎல்ஓ வந்து ஒரு ஆர்டர் மூலம் எலெக்ஷன் கமிஷன் வந்து இஷ்யூ பண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னபடி இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் ரூல்ஸும் இருக்கணும். அப்படி இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் ரூல்ஸ் கொடுக்கின்ற அதிகாரத்தின்படி தான் எலெக்ஷன் கமிஷன் நடக்கணும். இங்கே எல்லாமே குளறுபடியாக இருக்குது. இது எல்லாமே இவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. அடுத்து இந்த 1 மாதத்தில் பண்ணுறது, இப்போ ஃபீல்டில் போய் பார்த்தவங்க சொல்கிறாங்களே என்னென்ன குழப்பங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி, இந்த குழப்பங்கள்லாம் வந்து உண்மையான குழப்பங்கள். ஒரு வாக்களிக்கும் உரிமை பெற்ற அனைவருக்கும் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் தரப்படவில்லை என்றால் அங்கே ஜனநாயகம் செத்துவிடும். இதுதான் உண்மை. இவங்க போகிற போக்கை பார்த்தா இவங்களுக்கே பிஎல்ஓக்கே ட்ரைனிங் சரியாக இல்லை, மக்களுக்கு வந்து எதெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்லி அவங்க அறிவுறுத்தப்படலை. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து இதில் இருந்தபோது எனுமரேட்டர்னு சொல்லுவோம். அவங்க டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரு ஜென்ரல் ரிவிஷன் நடக்கும். அந்த டோர் டு டோர் பண்ணும்போது ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களாம் தங்களுடைய அந்த சான்றிதழ்களை காட்டுவாங்க. உடனே இவங்க சேர்த்துக்குவாங்க. யாரெல்லாம் இல்லையோ, இறந்து போயிட்டாங்களோ அதை நோட் பண்ணிக்கிடுவாங்க. 18 வயசுக்கு மேலே புதுசாக யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள வந்து சேர்த்துக்குவாங்க. இதுதான் அடிஷன் அண்ட் டிலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று முக்கியமான பாயிண்ட்டு, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லி முடிச்சிருங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து இந்த இடத்துல ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப தெளிவாக கூறப்பட்டிருக்கு. மன்மோகன் சிங் கேஸ்லேயே வந்து அது ரொம்ப தெளிவாக கூறப்பட்டது. அது ரொம்ப எலாபரேட்டாக பேசுகிறது போல சுருக்கமாக சொல்லிடுறேன். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே ஓட்டு போட முடியாது இன்று உள்ள சட்டத்தின்படி. ஆனால் இது எது சட்டத்தின்படி நடக்குது? எலெக்ஷன் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இஷ்டத்தின்படி பல செயல்கள் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்த கவலைக்குரியது. அவ்வளோதான். இதில் எனக்கு அடிப்படையான கேள்வி ஒன்றுன்னா, ஏற்கனவே பீகாரில் செஞ்சு பல சர்ச்சைகள் வந்து ஒரு அனுபவம் இருக்குது. 1 மாதம் செஞ்சு அது உச்சநீதிமன்றம் வரை போய் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து ரிஃபைன் பண்ணப்படும், ரிஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அரசியல் அப்படி தான் நடக்கும். அப்போ பீகார் பாடத்தை கற்றுக்கிட்டதுலேருந்து
இந்த 12 மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட 9 மாநிலங்கள் 3 யூனியன் டெரிட்டரியில் இது செயல்பட அனௌன்ஸ் பண்ணும் பொழுது தேர்தல் ஆணையம் அதை கணக்கில் எடுத்துக்கலையா? பீகார்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிடும்போது கல்வி அறிவில் குறைவாக இருக்குது, வறுமை ஜாஸ்தி இருக்கக்கூடிய மாநிலம், கொஞ்சம் பின்தங்கிய மாநிலம். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது இங்கே வந்து அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு மக்களுக்கு எப்படி அதை எளிமைப்படுத்த முடியும், இந்த குளறுபடிகள் எல்லாம் எப்படி களைய முடியுன்ற ஒரு அனுபவத்தில் இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தி இருக்கலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ரிஃபைன் பண்ணியிருக்கலாம் இல்லையா அந்த ப்ராசஸ்? அதற்கான ட்ரேசஸ் நமக்கு தெரியுது, அதெல்லாம் நடந்திருக்குன்றதை இங்கே பார்க்க முடியுதா தமிழ்நாட்டில் இப்போ நடைமுறை அனுபவத்தை பார்க்கும்போது? அதாவது வாக்களிக்கும் உரிமை இல்லாதவர்கள் வாக்களித்து விடக்கூடாது அப்படிங்கிறது உண்மை. அப்போ பீகாரில் வந்து இவங்க என்ன சொன்னாங்க, வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்கே வந்து வாக்களித்து விடக்கூடாது, அதை தான் முக்கியமான பாயிண்ட்டாக சொன்னாங்க திரும்ப திரும்ப. ஆனால் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு கவுஹாத்தி ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டு அதை கம்ப்ளீட்டாக அசர்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, ஒருத்தர் வந்து இந்த நாட்டு குடிமகனாக இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற உரிமையோ கடமையோ எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது. இது ரொம்ப க்ளீனாக சொன்னாங்க ஒரு பக்கம். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் கூட தமிழ்நாட்டில் இல்லையே. ஆனால் அப்படிப்பட்ட சிக்கல் வந்து அஸ்ஸாமில் ரொம்ப இருக்கே. அஸ்ஸாமை விட்டுட்டு ஏன் தமிழ்நாடு இங்கே மட்டும் படிக்கிறாங்க? அது ஏன் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை மட்டும் குறி வைக்கிறாங்க? இப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம், பீகார் எலக்ட்ரல் ரோலுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாக இவங்க கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்ன சொல்லுவாங்க, இல்லை அங்கே உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டு விடக்கூடாது அல்லவா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் கேட்குறேன், பீகார்லேருந்து மட்டும்தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்களா, ஆந்திராவில் வந்திருக்காங்களா, கர்நாடகாவுக்கு வந்திருக்காங்களா? ஏன் இதில் வரலையா? அஸ்ஸாமில் இது வெஸ்ட் பெங்கால்லேருந்து வரலையா, யூபியிலேருந்து வரலையா? அப்போ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதா? முதல்ல நான் சொன்னேன் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இல்லீகல். சரி, எஸ்ஐஆருக்கு இப்போ லீகாலிட்டி தேடிட்டாங்கன்னு வைங்க, அப்போ இந்தியா பூரா ஒரே நேரத்தில் எஸ்ஐஆர் நடத்தணும். அப்படின்னா தான் பீகார் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு செல்கிற அதே நியாயம் இங்கே உள்ள யூபி தொழிலாளர்களுக்கும் செய்ய முடியும். அதனால் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நோக்கு போக்கு ரெண்டுமே ஓரவஞ்சனை உடையதாக, சட்டத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டி. ஆனால் இன்றைக்கி அவங்க செய்கிற செயலை பார்க்கும்போது ஒன்றிய அரசு சொல்கிறதுக்கு வந்து செவிமடுத்து அதன்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கிற சந்தேகம் வர்றதை தவிர்க்க முடியாது. நன்றி திரு நாகராஜ். அவங்க எந்த லெசனும் படிக்கலை. திரு நாகராஜ், அதாவது பீகார் எஸ்ஐஆர்லேருந்து எந்த பாடத்தையும் படிக்கலை, வாக்காளர்களை சேர்ப்பதை விட நீக்கிறது தான் வந்து குறிக்கோளாக இருக்குது. ஒன்றிய அரசினுடைய கட்டளைக்கு இணங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்றது விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன் அசாம் விடுபட்டது? தமிழ்நாட்டில் அந்த சிக்கல்களே இல்லை. அங்கே ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் வந்து உண்மையிலே பீகாரில் பார்த்துருந்தா இங்கே அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எந்த பாடமும் கற்றுக்கலையா? ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து அமல்படுத்தப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது, களத்துக்கு போனவங்க அப்புறம் மக்களோட குரலை கேட்டிருப்பீங்க. நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குது? மக்கள்கிட்ட போகும்போது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் இல்லை, மக்களுக்கு ஃபார்மில் வந்து பெரிய ஐடியா இல்லை, எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. ஓகே சார், முதல்ல வந்து நான் 3 பர்ஸ்பெக்டிவ் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். முதல் பர்ஸ்பெக்டிவ் வந்து மக்கள் பர்ஸ்பெக்டிவாக இருக்குது எனக்கு. கேட்குதா? ஹலோ கேட்குது, சொல்லுங்கள், தொடரலாம். ஹலோ கேட்குது, சொல்லுங்கள். யா எஸ், முதல் பர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த மக்கள் பர்ஸ்பெக்டிவாக இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில பேரே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு உண்மையான விஷயம்தான். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஒரு 3 முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பீகார்லேயும் என்ன பண்ணாங்க, அந்த 3 முறை வாய்ப்புக்கு பிறகு ஒரு முறை வந்து ஸ்பெஷல் கேம்ப் வந்து பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ அந்த வாய்ப்புகளையும் அந்த ஃபில்ற இடத்துல வந்து எப்படி இதை அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை வந்து நானும் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறேன். பீகார்லேருந்து இங்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப கிளியர் கட் டைரக்ஷன்ஸில் போகிறாங்க. பீகாரில் ஃபஸ்ட் டைம் போது அந்த கிளியர் கட் டைரக்ஷன் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு டைம், அதாவது வெரி ஃபர்ஸ்ட் டைம், இந்த 3ல் ஒரு முறை போகும்போது வெரி ஃபர்ஸ்ட் டைமில் வந்து அந்த கிளியர் கட் டைரக்ஷன் இல்லை. பட் தமிழ்நாட்டில் நான் 2 இடத்துல பார்த்தேன், சென்னையில் பார்த்தம்போது அவங்க வெல் ட்ரெயின்டாக தான் இருந்தாங்க. எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல வந்து அவங்களே கூட ஃபில் பண்ணி இப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னாங்க. தே ஆல்சோ ஹேவ் அ வாட்ஸ்அப் வீடியோ, இந்த எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சென்னையில் பார்த்ததை நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு அந்த பர்ஸ்பெக்டிவில் ட்ரைனிங் வந்து நல்லா கொடுக்கப்பட்டிருக்கு. ட்ரைனிங்கே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறது தவறு. ட்ரைனிங்கே கொடுக்கப்படலைன்னா அவர் உண்மையிலேயே ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருந்தாருன்னா அப்படின்னு சொல்லல. ட்ரைனிங்கே கொடுக்கப்படலைன்னு சொல்ல, இதற்கு முன்பு பேசிய 2 பூத் லெவல் ஏஜென்ட்டும் சரி, மக்களும் வந்து அங்கே நம்ம பல மாவட்டங்கள்ல இருந்து கருத்துக்களை வாங்கி போட்டோம். அவங்களும் சொல்லக்கூடியது என்னன்னா, போதிய பயிற்சி இல்லை. சில நேரங்களில் கேட்கும்போது அவர்களுக்கு அந்த சந்தேகங்களுக்கு அவங்க அட்ரஸ் பண்ண முடியல, கிளாரிஃபை பண்ண முடியல டவுட்ஸை, இல்லை சில விஷயங்கள் கேட்கும்போது அவர்களுக்கே தெரியல.
அவர் தான் சொல்றாங்க, யாரும் அவருக்கு பயிற்சி இல்லைன்னு சொல்ல, பயிற்சி போதிய பயிற்சி இல்லை. அவரே சொன்னார் 28லேருந்து 4 வரைக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியலன்னு வரும்போது என்ன செய்யறது? இல்லை சார், இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி இதற்கான பயிற்சி ஆரம்பிச்சது. போன 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு பயிற்சினா ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து அது பயிற்சி பண்ணாங்க. இப்போ 4 நாட்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகுது. இதுக்கு தான் வந்து BLA 1 BLA 2ஓட ரூல்ஸும் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் BLA மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இதை எப்படி பண்ணணும் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது எப்படி ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போது இந்த பூத் இந்த தமிழ்நாடு அரசியலோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, BLA 1 BLA 2 அதிமுகவும் சரி திமுகவும் சரி அந்த பூத் லெவலில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒவ்வொரு ஓட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல வரும். ரைட், இது எலெக்ஷன் கமிஷனோ கட்சிகளோ இதெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளுடைய எலெக்ஷன் ப்ராசஸ் சீராக நடக்கிறதுக்காக எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதற்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாரும் பாஜகன்னு சொல்லல. ஒன்றிய அரசுன்ற குற்றச்சாட்டு வந்து SIR நடத்தப்பட்ட விதத்தை பத்தி ஒன்றிய அரசுன்ற வார்த்தை இல்ல. ஒன்றிய அரசு இன்னொரு விஷயம் நான் தெளிவுபடுத்துறேன். எல்லா BLA 1 BLA 2 இங்க வந்து வெல் இன்ஃபார்ம்டா இருக்காங்க தமிழ்நாட்டுல. மாற்று இல்ல. நோ, எது கிடையாது? எஸ் சொல்லுங்க. இல்ல BLA 1 BLA 2 தமிழ்நாட்டுல எல்லாரும் நல்லா அதிமுகல வெரி வெல் இன்ஃபார்ம்டு, அவர்கள் நல்லா அசிஸ்ட் பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ கேள்வி என்னன்னா, அங்கே சந்தேகம் எழுப்பப்படும் போது இதை எப்படி வந்து செய்யணும், பூர்த்தி பண்ணணும், சில ஆவணங்கள். இப்போ அக்டோபர் 27 ஆர்டரில் வந்து எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் பத்திரிகையில் எலெக்ஷன் கமிஷன் சார்பாக வரக்கூடிய செய்தியில் ஆதார் ரெடியாக வச்சுக்கோங்க, எப்பிக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2002 ரோலில் இது பண்ணதுக்கான சான்று எதாக இருந்தால் வச்சுக்கோ அப்படின்றாங்க. எப்பிக்கு வந்து வேலிட் டாக்குமெண்ட்டே கிடையாது. 12 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லி செய்திகள் வருது. மக்கள் எதை ஏற்றுப்பாங்க? டாக்குமெண்ட் இல்லை நான் வரேன் இதில் எந்த டாக்குமெண்ட்டும் இருக்கக்கூடாது தான், அது உண்மைதான். பட் இங்கே என்ன சேலஞ்ச் வருதுன்னா, இட்ஸ் அ ப்ராசஸ் சேலஞ்ச். என்ன ப்ராசஸ் சேலஞ்ச் அப்படின்னா வந்து இவங்கன்னு வேலிடேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. அதற்காக இதை வந்து ப்ராசஸை துரிதப்படுத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த 2 BLA ஏஜென்ட் எந்த கட்சியை சார்ந்தவங்க தெரிஞ்சுக்கலாமா? எந்த கட்சி? நாங்கள் கட்சி கேட்கல, பொதுவாக அப்ரோச் பண்ணது தான். அவர்கிட்ட கேட்போம் எந்த கட்சியா இருந்தாங்க, அது முக்கியம் இல்ல. அடிப்படையில் எந்த கட்சியா இருந்தாங்க பிரச்சனையை மட்டும் தான பேசுனாங்க அவங்க. இல்ல ரொம்ப முக்கியம் சார். நான் சொல்லிடுறேன். இல்ல அவர்கள் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கல. அவர்கள் பூத் லெவல் ஆபீசர்ஸ்க்கு சரியான பயிற்சி இல்ல, நடைமுறை சிக்கல் என்னன்றதா சொன்னாங்க. இதுக்கு நீங்க வந்து ஒரு அரசியல் உள்நோக்க கற்பிக்க வேண்டாம். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தாங்களா இருந்தா என்ன? இல்ல அரசியல் இல்ல சார் அவங்க கண்டிப்பா திமுகவை சார்ந்தவர்களா தான் இருப்பாங்க. இப்படி இல்ல அது கட்சி இல்ல சார், அறிவார்ந்து பேசுறாங்க. இல்ல கட்சி பேசுறாங்க. கண்டிப்பாக அவர்கள் திமுகவை சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸா தான் இருப்பாங்க. இல்ல வேற எந்த கட்சியை சார்ந்தவர்கள் சரவணன் நான் உங்ககிட்ட வரேன். திரு நாகராஜ், இதுல வந்து பிரச்சனை என்னன்னா, அவர்கள் கேட்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு சொன்னாங்க. பூத் லெவல் ஆபீசர்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு ஷார்ட் கமிங்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே ஒழிய அவர்கள் அரசியல் குற்றச்சாட்டுல வைக்கவே இல்ல. இதுல எங்க எந்த கட்சின்னு வருது? சொல்ல முடியுமா? முடியாது, அவ்வளவுதான். பதில் இல்லனா விட்டுருங்க சொல்லுங்க. நீங்க டீல் பண்ணுங்க, நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அவங்க திமுகவை சார்ந்தவர்கள் இப்படி தைரியமா கேள்வி எழுப்ப முடியும். இல்ல திமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. அதனால யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏழுமலை வந்து திமுக காரங்க அடிமை, 2014 காங்கிரஸ் அடிமை, 2016 திமுக காங்கிரஸ் அடிமை. அப்போ அவங்க 2 பேர் சொன்னது இங்க செல்லுபடி ஆகாது சார். இல்ல அது உங்க கருத்துங்க, நீங்க வெச்சுக்கோங்க. மக்கள்ட்ட சரி நான் என்ன கேக்குறேன், ஓபனிங்ல மக்கள் பேசுறாங்க இல்லையா, அந்த முகவர்களை விட்டுருங்க. அந்த மக்கள் பேசுறாங்கல்ல ஓபனிங்ல ஒரு 3 நிமிஷம் பல மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் பேசுறாங்க, அத கேட்டிங்களா இல்லையா? ஜவஹர்ண்ணா இருக்காரு. இல்லைங்க, ஓபனிங்ல ஒரு 3 நிமிஷம் பல மாவட்டங்கள்ல மக்களோட கருத்தை போட்டோம்ல, அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல. நீங்க முகவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு சாயம் பூசலாம், அவங்க எந்த அரசியல் குற்றச்சாட்டு வைக்கல. நீங்க வந்து டீரேட் பண்ண வேண்டாம் திரு சரவணன். இல்லை திரு சரவணன், அதாவது அடிப்படையில் அவங்க எழுப்பக்கூடிய நீங்க தான் டிபேட் பண்றீங்க. அந்த இடத்துல நான் ரொம்ப நேர்மையா சார், அந்த இடத்துல ரொம்ப நேர்மையா சில ப்ராசஸ் சிக்கல் இருக்கு, அதை யார் ஃபில் பண்ண போறாங்க, BLA ஏஜென்ட் 1 and 2 ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்தையும் நான் சொல்றேன். நான் அது யாருமே மறுக்கவே இல்லைங்க. நடைமுறையில சில சிக்கல்கள் இருக்குன்றது தான் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. நன்றி, உங்களோட கருத்துக்கு நன்றி திரு சரவணன். நீங்க களத்துக்கு உங்களோட கட்சி சார்பாகவும் பல பேர் போறாங்க. நீங்க அப்கோர்ஸ் SIR எதிர்க்கிறீங்க.
ஆனால் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அவர் சொன்னார் வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம். ஆனால் பீகாரில் நம்ம பார்த்தோம், இப்போ தகுதியுள்ள அடல்ட் ஓட்டர்ஸ், அதாவது வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் 27 லட்சம் பேர் தான் முன்பு பதிவு செய்யாமல் இருந்தாங்க. ஆனால் எஸ்ஐஆர் முடிஞ்சப்போ அதோட எண்ணிக்கை 81 லட்சமாக உயர்ந்தது. ஸோ எஸ்ஐஆர் முடிந்ததுக்கப்புறம் அதிகமான நபர்கள் வந்து வாக்களிக்க தகுதி இருந்தும் தகுதி இல்லாமல் அவர்கள் வந்து பதிவு செய்யாமல் போனதை பார்த்தோம். இங்கே அதே போன்ற ஒரு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு கேட்ட கேள்வி, நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், என்ன பண்ணுறது, நாங்கள் இந்த பதிவு பண்ணுறதுக்காக ஒரு நாள் சம்பளத்தை விட முடியுமா, நாங்கள் அன்றாட கூலிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று. இன்னொரு ஃபார்மை புரிஞ்சுக்க முடியலன்னு உங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. பட் அதில் கேட்கக்கூடிய சில சந்தேகங்கள் அவர்கள்ட்ட வந்து அவர்களால் நிவர்த்தி பண்ண முடியாது. பூத் லெவல் ஏஜென்ட் சொல்கிறத கேட்டு ஃபில் பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ அந்த பிஎல்ஓ அட்ரஸ் பண்ணுறத அவர்கள் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி மக்கள் பேசுகிறத நம்ம கேட்டோம். அப்போ இதையெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறது? நீங்கள் களத்தில் பார்க்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன இருக்குது? களத்தில் பார்க்கக்கூடிய சிக்கல்கள் அதை பற்றியும் பேசுவோம். ஓட்டு திருட்டை நடத்தி மட்டும்தான் பாஜகவால் வெல்ல முடியும். ஓட்டு திருட்டை நடத்தலை அப்படின்னா பாஜகவால் வெற்றி பெறவே முடியாது என்ற அந்த சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓட்டு திருட்டு எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத தெளிவாக சுட்டி காமிச்சார். மகாராஷ்டிராவில் எப்படி ஓட்டு திருட்டு நடந்துச்சு, கர்நாடகாவில் எப்படி ஓட்டு திருட்டு நடந்துச்சு, இப்போ ஹரியானாவில் எப்படி ஓட்டு திருட்டு நடக்கிறது. பிரசிலியன் மாடல் வந்து 22 முறை வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக விளக்கி சுட்டி காட்டினார் திரு ராகுல் காந்தி. ஸோ இந்த சமயத்தில் இந்த எஸ்ஐஆர், அதாவது என்னென்னா பழைய மாடல் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதே மாடலை நீங்கள் வந்து திருப்பி யூஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க. அதே வகையான ஓட்டு திருட்டை பாஜக நடத்திச்சுன்னா மக்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படின்றதுக்காக புது மாடல் ஓட்டு திருட்டு தான் எஸ்ஐஆர். இப்போ 69 லட்சம் ஓட்டுகளை திருடியதா இல்லையா? 69 லட்சம் வாக்குகள் போயிடுச்சு எஸ்ஐஆரில், பீகாரில் போயிடுச்சு. யாருடைய வாக்குகள் அதில் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 33% இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கவரப்பட்டு விட்டது. டிஸ்ப்ரப்போர்ஷனேட் விமன் ஓட்டர்ஸ் பெண்கள் அதிகமா வாக்குகள் எடுத்துட்டாங்க. எஸ்சி எஸ்டிஸ் உடைய வாக்குகளை எடுத்துறாங்க. ஏன்னா பாஜகவிற்கு தெரியும் அவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு. பீகாரை பொறுத்தவரை பெண்களுடைய வாக்குகளை அப்படியே தூக்கிட்டாங்க சார். அதாவது அந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2010 இயர்ஸ் பேக் 20 lakhs டிஃபரன்ஸ் ஆண் வாக்காளர்களுக்கும் பெண் வாக்காளர்களுக்கும். 1000 ஆண்களுக்கு 902 இருந்துச்சு, அது 892 குறைஞ்சிருச்சு 907ல இருந்து. இப்போ திருப்பி வந்து இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சு. ஸோ இவர்களுடைய நோக்கம் என்ன? ஒரு 3 ப்ராக்ரஸ் ஆக பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா வாக்கு ஜாஸ்தியாக தானே ஆகணும். இதை வந்து வாக்கு குறைப்பு அப்படின்ற நாடகத்தை, இந்த ஓட்டு திருட்டை பாஜக நடத்தி கொண்டு வருகிறது. அதே ஓட்டு திருட்டை தமிழ்நாட்டிலையும் நடத்திவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையமும் பாஜகவும். அது எல்லாரும் ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா? எஸ், தமிழ்நாட்டில் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வெல் எக்விப்டு ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. எல்லா பக்கம் இப்போ உங்கள் பிஎல்ஏ டு ஏழுமலை இருக்கார். அப்போ அது போன்றவர்கள்லாம் வந்து களத்துக்கு அந்த பிஎல்ஓட போகிறாங்க. அவர்களை மக்களை ஏமாற்றி விட முடியாது, டார்கெட் பண்ணி இவங்களெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட முடியாது. இப்போ அவங்க வைக்கக்கூடிய எங்கள் பூத் உங்களுடைய பிஎல்ஏவும் சரி, அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவர் இன்னொருவரும் சொன்னதும் சரி, அவர்கள் 2 பேருமே சொன்னது அவங்களுக்கு ட்ரைனிங் பத்தலன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ உங்களை மாதிரி விழிப்பாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணிட முடியும்ல, தடுக்க முடியும்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதாவது இந்த என்டையர் எக்ஸசைஸை ஹவு இட் இஸ் பீன் ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்றத வந்து ஐயா பாலச்சந்திரன் தெளிவாக சொன்னார். இட் இஸ் எய்ம்ட் அட் எக்ஸ்க்ளூஷன். இதைத்தான் திரு ராகுல் காந்தி சொல்றாரு. இதுதான் தமிழ்நாட்டின் முதல்வர் மீண்டும் எக்ஸ்க்ளூஷன். ஐயா இப்போ 1987 நடந்துச்சு. அப்போ 18 வயதுக்கு மேல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க பேரெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓட்டர் ரோல்ஸ்ல இருந்துச்சு. இப்போ அப்படிதான் இருக்க வேண்டும். இப்போ இவங்க போறாங்க இல்லையா, வீதி வீதியாக செல்கிறார்கள் அல்லவா, சென்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த ஓட்டர் ரோல் சரியா இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரா இல்லையான்னு தான் பார்க்கணும். இப்போ என்ன பண்றாங்க, நீ சேர்ந்துக்கோ, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாதான் உன்னை சேர்த்துப்பேன் அப்படின்றாங்க. இது எந்த வகை நியாயம்னு கேட்கிற, அவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் என்று கேட்கிறோம். அந்த அதிகாரம், இந்த என்யூமரேஷன் ஃபார்ம்ஸை கொடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்று சொல்லிதான் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். இவர்கள் செய்வது அப்பட்டமான ஓட்டு திருட்டு. ஓட்டுகளை திருடி அதை வந்து அதிமுக வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றது வெட்கக்கேடு. அதாவது திமுகவை தேர்தல் காலத்தில் ஜெயிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு இப்படி ஓட்டு திருட்டை நடத்தி சிறுபான்மையினர் ஓட்டுகள் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க ஓட்டுகளை எல்லாத்தையும் திருடிவிட வேண்டும் என்று இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க இன்னொரு முக்கியமான கேள்வியை கேட்டீங்க சார். உங்க ஆளுங்கெல்லாம் போறாங்கல்ல சார், பிஎல்ஓட போறாங்க, இதோட போறாங்க, அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்றத எல்லாருமே சொன்னாங்க. இப்போ இந்த ப்ராசஸ்லயே 6 கோடி வாக்காளர்கள் 30 நாள்ல எப்படி சார் இந்த 6 கோடி வாக்காளர்களை நீங்க சேர்க்க முடியும்? There are so much of biases inbuilt into the process. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர்
எல்லாருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்கன்னு சொல்லி 1 மாதம் 2 மாதம் போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இதை நீங்கள் சொன்னீங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லிச்சா தேர்தல் ஆணையம் இந்த சமயத்தில் நாங்கள் 1 மாதம் நீங்கள் இருக்கணும், இந்த 1 மாதம் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் ஓட்டு போயிடுன்னு சொல்லிச்சா? இல்லையே. ஆன்லைனில் பண்ணலான்னு ஒரு இது இருக்கு. இப்போ வந்திருக்கு ஆன்லைனோட இது என்ன எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது. இல்ல இப்ப glitch இருக்கு, டெக்னிக்கல் glitch இருக்கு, ஆனா சீக்கிரம் சரி பண்ணிடுவோம்னு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ இது ஒரு இஷ்யூ சார். பிஎல்ஓக்கு நீங்க ஒரு டார்கெட் கொடுத்திருக்கீங்க. அடுத்த முக்கியமான பிரச்சனையாக என்ன வருது? அந்த பிஎல்ஓஸ் கொண்டு போகக்கூடிய அந்த அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாதி நேரம் வந்து ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. நெட் கனெக்ஷன் இல்லை, அவங்களுடைய இது ப்ராப்ளமாக இருக்குது, சர்வர் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா சில சமயங்களில் இந்த யூ வில் ஹேவ் டு ரெஃபர் பேக் டு 2005 ஓட்டர் லிஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் நடந்த இதை அது வந்து பீக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரே டைமில் போகும்போது சர்வர் ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஓட்டாளர் அந்த இதை எடுக்கிறதுக்கு சுற்றி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள். இப்போ அதை விட முக்கியமாக இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு வந்து நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு மையம், எஸ்ஐஆர் கட்டுப்பாட்டு மையம், அறிவாலயத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தில் ஒரு முக்கியமான புகார் வந்திருக்கு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சாயல்பட்டினம் அங்கே வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகள் ஒரு பேட்ச் ஆஃப் இதை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் ஏற்கனவே அவங்க வந்து 2024 தேர்தலில் ஒரு அட்ரஸில் ஒரு பூத்தில் போட்டிருக்காங்க, அது கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுருக்காங்க. இப்படி டார்கெட் பண்ணுறாங்க, இப்படி தான் செய்வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது எல்லாத்தையும் டிராஃப்ட் ரோல்ஸ் இது எல்லாமே சரியா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. February 7 ஃபைனல் ரோல் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க சார், இந்த ரூம் சைஸுக்கு அடிச்சு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு 6 மாசம் ஆகும். இப்படித்தான் ஏமாற்றுகிறது. அதுக்குள்ள உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவு கொடுக்கணும். இல்ல அதுதான் ஏன் இதெல்லாம் இப்போ இது பண்றோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் இது எல்லாவற்றுமே சொல்ல போகிறோம். திருமதி பிரியங்கா காந்தி இன்னைக்கு வந்து நேம் பண்ணியிருக்காங்க, ராகுல் காந்தி நேம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ் குமார் அவர்தான் இந்த ஓட்டு திருட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், இவர்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஓட்டு திருட்டை நடத்தி ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று பகல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார் திரு பழனிசாமி. அதனாலதான் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு வெட்கமே இல்லாமல் ஆகிவிட்டு அவர் காலடியில விழுந்து போய் இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் திரு ஜவஹர் அலி. அதாவது சுகுமார் சென் 52 தொடங்கி இது கடைசியா இருந்த தேர்தல் ஆணையர் வரைக்கும் எல்லாரும் எப்படியாவது கடைசி வாக்காளரையும் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல கொண்டு வந்து அவங்க வாக்கு செலுத்தினுன்றது தான் வந்து நோக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ மட்டும்தான் எப்படியாவது வந்து வாக்காளர்களை நீக்கணுன்றத ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. மணி 7:40 நிமிஷம் அமைதியாக இருந்தேன். 4 பேர் பேசும்போது நெறியாளர் அமைதியாக இருந்தீங்க. அதனால எனக்காண்டியும் கொஞ்சம் நேரம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு தான் இருந்தா இல்ல யாருக்கும் நீங்க கேள்வி கேட்கல, இருந்தாலும் நான் குற்றச்சாட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்டேன். நீங்க தேவையான கேள்விகள் கேளுங்க. இப்போ இறந்து போனவர்கள், இருப்பிடம் மாறியவர்கள், இவர்களுடைய ஓட்டுக்களை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுத்துட்டு வேற இடத்துக்கு புதிய பதிவுனா ஜனநாயக ரீதியில் நேர்மையான ஒரு தேர்தல் நடக்கணும். ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்ற அடிப்படையில் தேர்தல் நடந்து அது சரியான ஆட்சியே கொண்டு வரணும்னா அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் அது புதுசு இல்லை, 8-9 முறை ஏற்கனவே இருந்தது. இது 9வது முறை வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் இதே எஸ்ஐஆரை வாங்க சார், எஸ்ஐஆர் வேணும் சார் சொன்ன திமுக இப்போ எதிர்க்கிறாங்கன்னா திமுகவுக்கு ஒரு பயப்பட ஏற்பட்டிருக்குன்னா பார்த்தா அந்த ஓட்டு திருட்டு நண்பர் சரவணன் சொன்னார் தெரியுமா, அந்த ஓட்டு திருட்டை ஏற்கனவே நிறைய பண்ணிட்டாங்க. அந்த ஓட்டு திருட்டை பண்ணியதனுடைய விளைவு இப்போ இந்த ஓட்டு திருட்டை இந்த எஸ்ஐஆர் கண்டுபிடிச்சிருந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு திமுக பயப்படுவதும் பதட்டப்படுவதும் நான் பார்க்கிறேன். அதுக்கு ஏற்கனவே நீக்கிட்டாங்கன்றீங்களா? ஏற்கனவே திமுக அதிகமான கள்ள ஓட்டுக்களை போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்கார்கள். அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை நீக்கணும். அதற்கு தான் ஏற்கனவே 2021 கூட அதிமுக வாக்குகள் 13,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. 13,000 வாக்குகள் தீநகர் தொகுதியில் 2021 அதிமுக ஆட்சி காலத்தில். அதுக்கு தான் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, திமுக எங்களுக்கு கொஞ்சம் நாங்க தான் ஆட்சியில் இருந்தோம், அரசு அரசு ஊழியர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் என்னுடைய அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு ஏன் எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு கேட்கறது கூட அனைத்து எதிர்கட்சியை கூப்பிடல. அதே மாதிரி நீங்க கேட்காதீங்க. ஏன் இதை ஒன்னு சொல்றது கேளுங்க. அரசு ஊழியர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, திமுகவை நாங்கள் தான் ஆட்சியில் அமர வைத்தோம்,
மீண்டும் அவர்களை எதிர்க்கட்சியில் உட்கார வைப்போம், எங்களுக்கு அவர்களை உட்கார வைத்தது ஆட்சி அமைச்சர் நாங்கள் தான். ஏன் தெரியுமா சொன்னாங்கள்? அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு கடந்த காலங்களில் ஆதரவாக இருந்தார்கள், அதன் விளைவாக்கத்தான் 13,000 வாக்குகள் போனது என்பது எங்களுடைய பொய்யான குற்றச்சாட்டுகளை கேவலப்படுத்தாதீங்க. அரசு ஊழியர்களை தயவு செய்து இப்படி எல்லாம் கேவலப்படுத்தாதீங்க. மிக மிக தவறு, மிக மிக தவறு. 2016 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவும் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள்லாம் ஆதரவு கொடுத்துதான் வந்து இந்த ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அரசு ஊழியர்கள் சொன்னாங்க. அப்போ இதே மாதிரி அதுக்கு முன்னால முறைகேட்டில் ஈடுபட்டாங்க. சமரி ரிவிஷன்ல திமுக வரவேற்றதா இல்லையா? ஆர்கே நகர் தேர்தல்லாம் முதல்ல சார் எஸ்ஐஆர் வேணும்னு கேட்டீங்களா இல்லையா? 2016 கேட்டீங்களா இல்லையா? 2017 கேட்டீங்களா? இப்போ வேணாண்டா. அதற்கு பிறகு நீங்கள் போலி வாக்காளர்களை அதிக வச்சுட்டு நீங்கள் மீண்டும் வெற்றி பெறலாம் என்ற ஒரு கங்கணத்தில் இருக்கிறீங்க. நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? எஸ்ஐஆர் வந்து என்ன சார் பண்ண போறாங்க? இந்த பாருங்க, இப்போ சொன்னார் நம்மளர் கூட அவங்க சொல்றாங்க. நான் கேட்கிறேன், பாஸ்போர்ட் எடுக்கிறதுன்னு எவ்வளவு கஷ்டம்? ஆதார் எடுக்கும்போது போய் நம்ம போய் கியூல நின்றோமா தெரியல? இப்ப 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குதுன்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காண்டி போய் பேங்க்ல போய் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க சார்? ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டம் என்று பார்த்தால் கஷ்டம் தான். பாஸ்போர்ட் இந்தியால 7% மக்கள் தான் வச்சிருக்காங்க சார். அது மூல தேவை என்பது எடுக்கிறோம்ல, 7% மக்கள் தான் வச்சிருக்காங்க சார். அது 1000 ரூபாய்க்காண்டி பேங்க் பாஸ்புக் ஓபன் பண்றதுக்காண்டி எவ்வளவு பேர் நின்றாங்க சார்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவை அறிந்து கேளுங்க, முடிச்சிடறேன். தேவை அறிந்து ஓட்டுக்கு இது வந்து சரி செய்யணும்டா, ஜனநாயகத்தை சரி செய்யணும்டா, மக்கள் அதற்காக துணை இருந்து. நான் கேட்கிறேன், பீகார்ல நீங்க சொல்றீங்களா 21 லட்சம் ஓட்டுகள் தான் நீக்கப்பட்டிருக்கு. 81 லட்சம் இல்ல சார், நீங்க அதுக்கப்புறம் சரி பண்ணிருக்காங்க. 81 லட்சம் எலிஜிபிள் அன்ரெஜிஸ்டர்ட் வோட்ஸ் இருக்கு. அடல்ட் வோட்ஸ் இருங்க சார். பீகாருக்கு தேர்தல் இடைப்பட்ட தேர்தலுக்கும் அவருக்கு அறிவிச்சது 2 மாசம். ஆனால் இங்க தமிழகத்துக்கு 6 மாசம் கேப் இருக்கு. தமிழ்நாடு நம்ம சொல்றல, தமிழ்நாடு எல்லா கட்டமைப்பும் உருவாகி உள்ள இருக்கு. 6 மாசம் இல்ல 1 மாசத்துக்கு தான் ஃபார்ம் கொடுக்க முடியும் சார். இங்க கேளுங்க சார், ஒரு வரையறை எப்பவுமே தேர்தல் ஆணையம் வைப்பாங்க. ஆமா, அது என்னங்க நான் முடிச்சிடறேன். அந்த வரையறை வைக்கலனா மக்களுக்கு அந்த இருக்கும் அதனுடைய இது போய்டும். அதனால தேவைப்பட்டால் நேரகால அவகாசம், இப்போ இன்கம் டாக்ஸ் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி ஃபார்ம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. பிஎல்ஓ எல்லாம் வர மாட்டாங்க. பிஎல்ஓ போய் 4ஆம் தேதி வரைக்கும் தான் ஃபார்ம் வாங்க மாட்டான்னு தேர்தல் ஆணையம் தாங்க சொல்லிருக்கு. தேர்தல் ஆணையம் தான் சொல்லிருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, இது வந்து தேர்தல் வரையறையை மக்களுக்காக வெச்சாதான் அது வந்து கட்டுப்பட்டு அதுக்குள்ள கொடுப்பாங்கன்னு இருக்கு. நீங்க 12 கட்சிகளை பாருங்க. இப்ப இன்னும் இப்ப அரசு அதிகாரிகள் இப்போ இது பிஎல்ஓ மற்றும் இந்த இது போறதுங்களா யாரு? அரசு ஊழியர் தானே போறாங்க. அதோட திமுக கட்சி போறாங்களா இல்லையா? திமுக கட்சி அதுக்கான வழக்கறிஞர் பிரிவை உருவாக்கி இருக்கா இல்லையா? சரி, நான் உடனே கேட்கிறேன், இப்போ ராகுல் இன்னைக்கு சொன்னார்ல ஹரியானால எஸ்ஐஆர் இருக்கா? இல்ல. ஆனா அவர் என்ன சொன்ன, ஒரு வீட்டுல 500 ஓட்டுகள் இருக்கு. காரணம் என்ன? அதை சரி செய்யணும்னா எஸ்ஐஆர் வேணும். அதை சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ராகுல் சொன்னது சரி, அதற்கு ஆதரவாக சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்றேன். சரி செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து அவ்வளவு ஹரியானால எஸ்ஐஆர் இருக்கா சார்? இல்ல சார், கரெக்ட், எஸ்ஐஆர் இல்ல. அது சரி செய்யறதுக்கு எஸ்ஐஆர் வேணும்ல, அதுதான் ராகுல் சொல்றாரு. கரெக்ட் தான். நான் என்ன கேக்குறேன், அதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் பீகார்ல எப்படி ஒரே வீட்ல 597 பேர் இருந்தாங்க? அதை சரி செய்யறதுக்கு தான் சார் எஸ்ஐஆர். அது சரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்தாங்க? இன்னைக்கு கூட தமிழகத்துல கூட கோலத்தூர் பல்வேறு பகுதிகளில் ராயபுரம் போன்ற பீகார்ல ஒரே வீட்டுல 97 பேர் 98 பேர் இருக்காங்க. நான் கேக்குறது, பீகார்ல எஸ்ஐஆர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே வீட்ல 597 பேர், 2538 வீட்டுல இதே போல வந்து பல நூறு பேர் வந்து ஒரே வீட்டுல இருக்கக்கூடியது 2538 வீடுகள். இது எப்படி வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் அது நடந்துச்சு? அந்த மாதிரி வீடே இல்ல சார். அங்க வந்து பீகார்ல அந்த மாதிரி வீடே இல்ல சார், அந்த அட்ரஸே கிடையாது. இல்ல சார், பீகார்ல அங்க முகவர்களா நிதிஷ்குமாருக்கு இருப்பாங்க, தேஜஸ்வி யாதவுக்கு அவங்க இந்த கட்சிக்கு இருப்பாங்க. அதற்கு பிறகு அந்த முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அப்பீல் கூட இல்லன்னு தேர்தல் ஆணையம் ஒரு அப்பீல் எல்லாம் இல்ல, ஒரு அப்பீல் கூட இல்லங்கற. இல்ல இல்ல, அது வந்து போய் எவ்வளவு அப்பீல் வந்துச்சு? இல்ல இல்ல, அது தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லல சார். நீங்க சொன்ன தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்க சொன்னதுனால நான் சொன்னதுனால தெளிவுபடுத்திறேன். அந்த மேட்டர் ஒரு அப்பீல் வராம இல்ல, அப்பீல் நிறைய வந்துச்சு. அது சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியாச்சு. இங்க பாருங்க, இப்போ நான் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் ஏன் எஸ்ஐஆர் வேணும்னு கேட்குறோம்டா, எங்களுக்கு இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுது. 1,83,000 வாக்குகளை 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த தேர்தலில் தோற்று போனோம்.
பல தொகுதிகளில் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் குறைவாக நாங்கள் தோற்று போன 45 தொகுதிகளில் நிச்சயமாக அதில் பல்வேறு கள்ள ஓட்டுக்கள் திமுகவினர் போட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு இடைத்தேர்தலில் 40,000 கள்ள ஓட்டுக்கள். இது நாங்கள் தெளிவாக சொன்னோம். ஆனால் நாங்கள் சொன்னது எல்லாம் தேர்தல் ஆணையம் கண்டுக்கல. அப்ப பிஜேபி ஆட்சியோட கூட்டணியில் இருந்தது நீங்க தான் 2021 அப்ப ஆட்சியில நீங்க தான் இருந்தீங்க சார். நீங்க இன்றைக்கு பட்நாயக் அர்ச்சனா பட்நாயக் எந்த அதிகாரி சார்? தேர்தல் அதிகாரி யாரு சார்? மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரி தானே சார் அவங்க? ஆமா. அப்ப யார் கட்டுப்பாட்டுல சார்? தமிழ்நாடு அரசு நியமிக்கலாம். ஆனா ராகுல் காந்தி பிரச்சனை எழுந்து பண்ணதுக்கு அப்புறம் கர்நாடகா சிஇஓ தான் ரெஸ்பாண்ட் பண்ணாரு சார். நீங்க அப்ப அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்காக ரிப்போர்ட் பண்றாரா, கர்நாடகா அரசுக்காக பண்றாரா? ஆனால் ஒரு மாநிலத்தை அரசு அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் அதுவும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் இருக்கக்கூடிய நிலையில பிஎல்ஓ, பிஆர்ஓ, இன்னும் ஏஆர்ஓ, ஏஇ, சிஇஓ எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த விஷயத்தை எதிர்க்க வேண்டிய ஏன் எதிர்க்கிறீங்கன்னா கேட்கும். உங்களுக்கு எவ்வளவு ஏன் பயம்? இவ்வளவு எதிர்க்க வேண்டிய அச்சப்பட வேண்டிய காரணம் என்னன்னு இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லுங்க. அப்ப பல இடங்கள்ல மக்கள் நீங்க அவங்க கருத்தை பார்த்திருப்பீங்க. நாங்கெல்லாம் கூலி வேலைக்கு போறோம், ஊருக்கு பல இடங்களுக்கு போயிடுறோம், கிராமப்புறங்களையும் சரி நகர்ப்புறங்களையும் சரி. நாங்க வந்து இருக்கிறது இல்லை, உங்களுக்காக நாங்க கூலியை விட்டுட்டு வேலைக்கு போகாம இருக்க முடியுமா, எங்களோட பொழப்பு பாதிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அவங்களோட கன்சர்ன் அட்ரஸ் பண்றது இல்லையா, அவங்களோட அச்சத்தை யார் அட்ரஸ் பண்றது? அந்த மாதிரி மக்கள் பல லட்சம் மக்கள் இருக்காங்கல்ல. இங்க பாருங்க, அது ரெண்டாவது வந்து நீங்க ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொன்னா 2002க்கு முன்னாடி உள்ளவர்கள் நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டீங்க. அந்த 2002க்கு முன்னாடி ஒருத்தருக்கு அந்த இது தேர்தல் இதுல பதிவு இருந்ததுன்னு வைங்களேன், அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இருந்தனா உடனே நீங்க இந்த பகுதியில் நான் பெரம்பூர் பகுதியில் இருந்தேன்னு வைங்களேன், பெரம்பூர் பகுதியில் இந்த அட்ரஸில் இருந்தேன்னா உடனே அடிச்சு போட்டுட்டு கம்ப்யூட்டர்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு டீடைலுக்கு வெளியே வந்துடும். அதனால நீங்க பார்த்த மக்கள்லாம் இல்ல புதுக்கோட்டையிலயோ கீழ்வேலூர்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அடிச்சா பண்ணுவாங்க, பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் ஒரு சில இடத்துல சார் நான் சொல்றது கிராமப்புறங்கள்ல கூலி வேலைக்கு போறக்கூடிய லட்சக்கணக்கில் இருக்காங்க சார். அரசு திமுக முகவர்கள் போறாங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியும் வீட்லயே ஆள் இல்ல, போய் என்ன பண்றது? முகவர் ஃபில் பண்ண முடியாது. இப்போ உங்க வீட்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதிலா உங்க பையன் பண்ணலாம், நீங்க வேலைக்கு போயிட்டா கூட. ஆனா அந்த வீட்ல எல்லாரும் வேலைக்கு போறக்கூடிய இடத்துல முகவர் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஆள் இல்ல, அது இல்ல, இந்த கஷ்டம் அந்த நஷ்டம் சொன்னீங்கன்னா ஜனநாயக ரீதியில் தேர்தலில் நடப்பதை உறுதிப்படுத்தணுமா வேணாமா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டுரிமை போட்டு போடுவது என்பது கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிச்சு நீங்க செய்யணும். அதற்காக நீங்க உங்களுக்கு யாரையும் வந்து மக்கள் வந்து வீணடிக்க யாரும் வேலைக்கு போகாம எல்லாரும் வீட்ல இருந்து அதை பண்ணிடணும். வீட்ல இருக்குன்னு சொல்றது இது சம்பந்தமா மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டோம், அதை முடிச்சிரோம். நேரம் இல்ல, நேரம் திசை திருப்பறதுக்காக வேண்டி இப்ப இந்த சரவண பேசினாருங்களா, நாங்க என்ன சொல்றோம், நேர்மையான தேர்தல் வேணும்னு அதிமுக சார்பில் சொன்னா அதை திசை திருப்பி எடப்பாடியார் ஆதரிக்கிறார்னா ஏன் ஆதரிக்கிறோம்? நீங்க கள்ள ஓட்டு போடுறீங்க, ஏமாத்துறீங்க, பேசும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அதனால பேசும். இல்ல இது சம்பந்தமா மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகளில் குளறுபடி என குவியும் புகார்களுக்கு காரணம் படிவங்கள் கிடைக்காதது, ஆவணங்கள் பற்றிய குழப்பம், உரிய பயிற்சி இல்லாதது, வாக்குரிமை பற்றிய அச்சம். 30% மக்கள் வந்து உரிய பயிற்சி இல்லாதது மற்றும் 29% மக்கள் வந்து வாக்குரிமை பற்றிய அச்சம்னு சொல்லியிருக்காங்க. கருத்து தெரிவித்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. இறுதியா எல்லோருடைய கருத்தும் சுருக்கமா திரு பாலச்சந்திரன் உங்களுடைய கருத்து. ரெண்டு விஷயம் சொல்றேங்க. இந்த ஆன்லைனில் இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் போகிறவங்கெல்லாம் போடலான்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் கமிஷனுடைய இதுவரைக்கும் அவங்க நடந்துக்கிட்ட முறையை பார்க்கும் பொழுது தான் அவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம தீர்மானம் பண்ண முடியும். ஏன்னா இதே ஆன்லைனில் வந்து டெலிஷன்ஸ் நிறைய சட்டத்திற்கு விரோதமாக நடந்தது அப்படின்னு ராகுல் காந்தி சுட்டி காட்டினார். உடனே தேர்தல் கமிஷன் சொன்னாங்க, நாங்கள் தானே அது முதல்ல கண்டுபிடிச்சோம், பிறகு நீங்கள் என்னமோ நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. உடனே கர்நாடகா போலீஸ் சொல்லிச்சு, ஆமாம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க, எங்கிட்ட கேஸ் போட சொன்னீங்க, நாங்கள் கேஸ் போட்டோம், போட்டுட்டு அந்த தப்பாக சட்டத்துக்கு விரோதமாக வந்து உங்கள்கிட்ட டெலிஷன்ஸ் கொடுத்தாங்களே அவங்க ஐபி டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டோம், இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. இப்போ இதுதான் தேர்தல் கமிஷனுடைய ஆட்டிடியூட். அப்போ இன்றைக்கி இவங்க ஆன்லைனில் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதை பற்றியும் சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோளை நிச்சயமாக எல்லோரும் பரிசீலிக்கணும். இவங்க வந்து அரசு ஊழியர்கள் வந்து நாங்கள் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினோம், நாங்கள் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க திருட்டுத்தனம் பண்ணி ஆட்சியில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறது வந்து கீழ்த்தரம். தயவுசெய்து இப்படிப்பட்ட சொற்களை சொல்லாதீர்கள். இதுக்கு மேலே அவர் கருத்தை முடிச்சு விட்டு நீங்கள் சொல்லிடுங்க. முடிச்சிருங்க திரு பாலகிருஷ்ணன்.
முக்கியமான விஷயம் 3 தரம் போக முடியல, 3 தரம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்களே. நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்னதை சொல்கிறேன். இவங்க 3 தரம் போனாலும் இந்த 1 மாதத்துக்குள்ளே இவங்க இந்த வேலையை முடிக்க முடியுமா? பிஎல்ஓஸ் வந்து முடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டத்தில் என்ன தப்பை கண்டுபிடிச்சாங்க? எனுமரேஷனில் வந்து என்ன தப்பை கண்டுபிடிச்சாங்க? 2002ங்கிறது எந்த அடிப்படையில் தீர்மானித்தாங்க? எதுக்காவது தேர்தல் கமிஷன் விளக்கம் கொடுத்துருக்காங்களா? எதுக்குமே விளக்கம் கொடுத்ததில்லை. வச்சேன் கவிழ்த்தேன் அப்படிங்கிற முறையில் ஒரு தேர்தல் கமிஷன் நடக்க முடியாது. திரு ஜவஹர் அலி சொன்னார், ஓட்டு போடுற உரிமையை நம்ம தான் நிலைநாட்டணும்னு. கிடையாது. ஓட்டு போடும் ஒவ்வொருவருக்கும் ஓட்டு போடும் உரிமையை உறுதி செய்வது தேர்தல் கமிஷனுடைய வேலை. அங்கே தான் ஜனநாயகம் உறுதிப்படும். அதை விட்டுட்டு நீ வந்து ஓட்டு போடுற உரிமையை நிலைநாட்டுக்கோ, இல்லைனா நீ ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஜனநாயகத்தை அவமதிப்பது, ஜனநாயகத்தை குறைப்பது. நன்றி பாலகிருஷ்ணன். திரு நாகராஜ், உங்களுடைய கருத்து சுருக்கமா? சார், ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக தேவை. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதில் எல்லாருமே வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இது செய்ய வேண்டும். கட்சிகள், எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் ஒன்றிணைந்து நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு என்ன தெரியுதுன்னா வந்து திமுக எப்போவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி தோக்கிறதுக்கான ரீசன்ஸ் தேட ஆரம்பிச்சிடும். இது எலெக்ஷன் தோற்றுறோம் முடிவு பண்ணி அதற்கான ரீசன்ஸை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3வது விஷயம், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை அமித்ஷா திமுக அடிமை அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து திரு சரவணன் சார் அவங்க யூஸ் பண்ணாங்க. அதே போல் எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடியும். ரைட், அவர் மட்டும் யூஸ் பண்ணணும் கிடையாது. அதற்கு அவர் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். பண்ணுங்க சார். அது அதிமுக இருக்காரு, அது கவலைப்படணும். அரசியல் விமர்சகர் நீங்க கவலைப்படுறீங்கன்னு தெரியல. திரு ஜவஹர் அலி, நீங்க சொல்லுவீங்க. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் நீக்கத்தை பத்தி சொன்னாரு. டெலிஷன்ல ஒரு டெலிஷனுக்கு 80 ரூபாய்க்கு கொடுத்து டெலீட் பண்றாங்கன்னு சிபிசி வந்திருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. இன்னொன்னு வந்து ஃபாரினர்ஸ் நிறைய வந்து பீகார்ல உள்ள வந்துருவாங்க, அவங்களை நீக்கணும்ன்ற ஒரு விஷயமும் சொன்னாங்க. ஆனால் கடைசி எஸ்ஐஆர் பண்ணதுக்கு அப்புறம் தெரிய வந்தது என்னன்னா 0.012% தான் இது மாதிரி வெளிநாட்கள் வந்து பீகார்ல இருக்காங்கன்றதே தெரிய வந்தது. அப்போ என்ன இந்த நோக்கமே வந்து நீங்கள் எதை வச்சு சொன்னீங்களோ அதுவே அங்கே நடக்கலை. அது ஒன்று. ரெண்டாவது, ஆன்லைனில் வந்து தவறு முறைகேடாக வந்து டெலீட் பண்ணுறதுக்கு எத்தனையோ இது குற்றச்சாட்டுகளை வந்தது. 80 ரூபாய்க்கு நீக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க. தேர்தல் ஆணையமே ஒத்துழைக்கல விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, நான் அதுக்கு முன்னாடி அதாவது நண்பர் ஒரு வருத்தப்பட்டார், அநாகரிகமாக பேசுவது திமுகவுக்கு கலை வந்த கலை, அதனால வந்து அதை நான் பெருசுபடுத்தி அதை உதாரணப்படுத்துறேன். ஏன்னா முஸ்லிம்களையே எச்சசோர்னு சொன்ன கட்சி திமுக. கண்ணியத்தோட பேசுவோம், இதெல்லாம் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓட்டு போட உறுதி செய்யத்தான் எஸ்ஐஆர். நம்ம பாலச்சந்தர் சார்கிட்ட சொல்றேன், ஒவ்வொரு மனிதனும் ஓட்டு போடணுங்கிறது உறுதி செய்யறது எஸ்ஐஆர். அதாவது வந்து அரசு ஊழியர்களை நான் தவறா பேசல, அரசு ஊழியர்கள் அவர்கள் தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னேன். எடுத்ததுக்கெல்லாம் வந்து முஸ்லிம்கள் ஓட்டு போயிருது, முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். அவர்கள் ஓட்டுக்கள் எடுப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, யார் ஓட்டும் போகல. நீங்க பூச்சாண்டி கட்டாதீங்க. 3வது, நீங்க சொல்றீங்க சார், நான் சொல்றேன் சார், நீங்க எதுவா இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கு, மாநில ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி இதுக்கு கொடுக்க வேண்டியது சிஇஓ தானே, பயிற்சி கொடுக்கணும். நீங்க அது மாநில அரசுக்கு தான் செய்யணும். ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அதை கட்டுப்படுத்த முடியும் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கடமை. இப்படி செய்தால் தான் ஒரு மாநில அரசாங்கம். இல்லை என்றால் அந்த மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்றது கூட அந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது, அந்த உரிமையும் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் நன்றி. அதாவது தேர்தல் ஆணையத்தை வந்து சொல்றது அமல்தாப்படுத்த முடியும், மாநில அரசா செய்ய முடியாது. இல்ல, இப்போ ஒரு திட்டம், ஒரு ஸ்கீமை இல்லை ஒரு இதை வந்து கொண்டு போறாங்க அப்படின்னா அரசுகள் வந்து 98% வந்து அதுக்கு தயாராக போகும். எப்பவுமே ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துவாங்க. ஒரு 1% 2% வந்து ப்ராப்ளம் வரும். ஆனால் தேர்தல் ஆணையம் கொண்டு போகிறது என்ன அப்படின்னா 98% குளறுபடி, மீதி 2%ம் எப்படியாவது திமுகவுடைய ஓட்டுக்களை கவர்ந்து விட வேண்டும், திமுகவுக்கு இதில் எப்படியாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. we call this as a Republic of India. ரிப்பப்ளிக்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு, குடியரசு. அந்த குடியரசு, அந்த குடியரசை கேலி கூத்தாகுகிறது பாஜகவுடைய இந்த ஓட்டு திருட்டு. இன்னொரு சின்ன விஷயம், இஸ்லாமியர்கள் ஓட்டுக்களை குறிவைத்து சேதாரம் செய்து கொண்டிருப்பது பாஜக. உத்தரப்பிரதேச தேர்தலில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பூத்துகள்ல அவர்கள் எப்படி ஓட்டு போட விடாமல் போலீசாரார்களால் துரத்தப்பட்டார்கள் என்பதை தெரியுது. அப்படிப்பட்ட கூட்டணியோட கட்சி வைத்துக் கொண்டு சிறுபான்மை நலத்தை பத்தி எல்லாம் அதிமுக நன்றி. இருவருக்கும் நன்றி. இருவருக்கும் நன்றி. ஜவஹர் அலி ஒத்துழைங்க, டைம் இல்ல.
இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.